பாலாஜர் இன்னொரு கேள்வி அனுப்பியும். கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியில் சம்மதித்தீர்கள். ஆனால் இந்த முறை அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் எங்கள் கட்சியின் தனி சின்னமான அந்த பானை சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிபந்தனை வைத்திருப்பதாக தெரிகிறது. இதனால் அந்த தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான காரணம் இந்த எம்பி தேர்தலில் என்ன சார் காரணம் அது? இல்ல, அதாவது இந்த மாதிரி செய்தியாளர்கள் கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம போயிடுதுன்னு தெரியல எனக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சின்னம் தொடர்பா நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ ரெண்டு சின்னத்திலையும் உதயசூரியன் நிற்கலாமா இல்ல தனி சின்னத்துல நிற்கலாமான்னு ஒரு சூழல் எழுது. அன்றைய தேதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, மக்களவை உறுப்பினர் கிடையாது, பெரிய அளவில் உள்ளாட்சி மன்றங்கள்ல பொறுப்புல யாரும் கிடையாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பாடுபடுகிற கட்சி அரசியல் அதிகாரத்துல கொஞ்சம் பங்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கோம். அப்ப நாங்க தான் என்ன பண்ணோம், நாங்க ஒரு பரீட்சார்த்த முயற்சியா என்ன பண்ணோம்னா, எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா உதயசூரியன்றது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த சின்னம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னாங்க. ஈஸியா இருக்கணும் பொழுது அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை ரவிக்குமார் அண்ணனுக்கு கொடுப்போம். ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவரே அந்த சின்னத்தை நிக்கிறது சரியா இருக்கா, நாங்க முடிவு பண்ணோம், இது எங்களுடைய முடிவு. ஆனா ரெண்டுமே பொது சின்னத்தை நிக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் திமுக இருந்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்க இன்னைக்கு பொது சின்னத்தையும் கேட்டோம். கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் நமக்கு எப்படியாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது அவசியம் தேவை. இந்த விக்னிங் சான்சஸ் உதயசூரியன் நிக்கிறது அதிகமா வருதுன்றதுனால அவர் ரவிக்குமார் அதில் நிக்கட்டும், நீங்க பானை சின்னத்தை நில்லுங்கன்னு சொன்னோம். வெற்றி பெற்றோம், முடிஞ்சு போச்சு. அதோட 2019 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2021 தேர்தல் வந்தது. 2021 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க நிற்கக்கூடிய தொகுதிகள் அனைத்து தொகுதியிலும் நீங்க உங்க சொந்த சின்னத்தை நில்லுங்கன்னாங்க. நாங்க 6 சீட்டு வாங்கினா 6லயும் சொந்த சின்னத்தில் தான் நின்னோம். 6 சொந்த சின்னத்தை நின்று அதை தனி பொது சின்னத்தை நின்று பொது சின்னத்தை 4 பேர் வெற்றி பெற்று விட்டோம். இப்ப நீங்க பேச வேண்டிய கான்டெக்ட் 2019 கிடையாது சின்னத்தை பொறுத்த வரைக்கும்.